வணக்கம். இன்னைக்கு நாம அறிவின் வாழ் பத்தி பார்க்க போறோம். இது முதல் 3 ஆழ்வார்களோட ஆழமான ஞானத்துக்குள்ள நம்மள கூட்டிட்டு போற ஒரு அற்புதமான பயணம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஞானகோஷ் பகுபாஷைக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இது சனாதன ஆன்மீக ஞானத்தோட ஒரு டிஜிட்டல் கருவூலம். ஆழ்வார்களோட வாழ்க்கை வழியான நம்ம பயணத்தை இன்னைக்கு தொடர்றதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த தொடர்ல 12 ஆழ்வார்களோட வாழ்க்கை வரலாற்றை முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம். இது அவங்களோட வாழ்க்கை மற்றும் படைப்புகள் பத்தின ஒரு சின்ன அறிமுகம்தான்னு சொல்லலாம். முழுமையான விளக்கம் கிடையாது. இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க நீங்க அசல் நூல்களை படிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல போன பகுதியில பார்த்தது ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு பேயாழ்வாரோட தெய்வீக செய்திக்குள்ள ஆழமா போக போறோம். அப்புறம் அறிவன் வாழ்ங்கிற அந்த சக்தி வாய்ந்த குறியீட்டோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த 3 ஞானிகளோட பாதையும் எப்படி ஒன்னா இணைதுன்னோ, கடைசியா இந்த போதனைகளை நம்மளோட ஆன்மீக பாதையில எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்க போறோம். நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பேயாழ்வாரோட அற்புதமான பயணத்துல நாம இதுவரைக்கும் என்ன பார்த்தோன்னு ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாமா? பேயாழ்வாரோட அந்த அசாதாரணமான கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மயிலாப்பூர்ல செவ்வல்லி மலர்லேருந்து அவர் அற்புதமா அவதரிச்சது. அப்புறம் திருக்கோவிலூர்ல அந்த புயல் மழைல பகவான் விஷ்ணுவ வெளிச்சம் போட்டு காட்டின 3வது விளக்கா அவர் இருந்தது. கடைசியா அந்த தெய்வீக தரிசனத்துக்கு அப்புறம் அவர் சொன்ன அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள், இருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். இந்த தருணங்கள் தான் நம்ம புரிதலுக்கு அடித்தளமா இருக்கு. இப்போ பேயாழ்வாரோட போதனைகளோட இதய பகுதிக்கே போகலாமாங்க. அதுதான் 3ஆம் திருவந்தாதி. இந்த 100 பாசுரங்கள்ல அவரோட ஞானத்துக்கு முதுகெலும்பா இருக்கிற 3 முக்கியமான விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு. பேயாழ்வாரோட இந்த 100 பாசுரங்கள்லயும் 3 முக்கியமான விஷயங்கள் ஒரு தங்க நூல் மாதிரி ஒன்னா பிணைஞ்சிருக்கு. முதல் விஷயம், நாராயணனும் அவரோட தேவியான ஸ்ரீயும் பிரிக்க முடியாதவங்கங்கிற உண்மை. 2வது, பகவானோட ரக்ஷக லீலைகள், அதாவது அவர் நம்மள பாதுகாக்கிற அந்த தெய்வீக செயல்கள். 3வது, தெய்வம் வாழ்ற புனிதமான திவ்ய தேசங்கள் மேல அவருக்கு இருந்த அளவு கடந்த அன்பு. முதல் விஷயத்தை பத்தி பாப்போம். பேயாழ்வார பொறுத்த வரைக்கும் தெய்வீக தாயான லக்ஷ்மியை விட்டுட்டு நாராயணனை நினைக்கவே முடியாது. சொல்லப்போனா அந்த வரிசை ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவர் திருக்கண்டேன், அதாவது திருவை லக்ஷ்மியை கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது என்ன காட்டுதுன்னா, இறைவனை நாம அடையணும்னா தெய்வீக தாயோட அருள்தான் முதல் வாசல். அடுத்து பகவானோட அந்த சக்தி வாய்ந்த பாதுகாப்பு செயல்கள். பாருங்க, இந்த லீலைகள்லாம் வெறும் கட்டுக்கதைகள் கிடையாது. இது நம்ம ஆன்மாவுக்கே ஒரு மருந்து மாறி. பிரளயத்திலிருந்து உலகத்தை காப்பாத்தினது, வாமன வராக அவதாரங்கள் எடுத்ததுன்னு ஒவ்வொரு செயலும் ஒரு ஆழமான உறுதியை கொடுக்குது. நான் எப்பவும் உன்னை காப்பேன். கடைசியா புனிதத் தலங்கள்ல தெய்வத்தோட பேயாழ்வாருக்கு இருந்த அந்த நெருக்கமான உறவு. அவரை பொறுத்த வரைக்கும் திவ்ய தேசங்கள் வெறும் கல்லும் சுண்ணாம்பும் கிடையாது. திருவல்லிக்கேணி, வேங்கடம், திருவெக்கா மாதிரி இடங்கள்ல அவர் இறைவனோட பிரசன்னத்தை உயிருள்ளதா உணர்ந்தார். அந்த அனுபவத்தை தான் தன்னோட உணர்ச்சி பூர்வமான பாசுரங்கள் வழியா நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாரு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, பேயாழ்வார் நமக்கு என்ன சொல்றாரு? ஒரு 3 விதமான உறுதியை கொடுக்கறாரு. நம்மளோட கடைசி புகலிடம் ஸ்ரீமன் நாராயணன், அவரோட பாதுகாப்பு நிரூபிக்கப்பட்டது. அவரை நாம நேரடியா உணரக்கூடிய இடங்கள் தான் இந்த திவ்ய தேசங்கள். ஆனா பேயாழ்வார் உண்மையில யாரு? வாங்க அவரோட தெய்வீக பிறப்புக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை பார்க்கலாம். பேயாழ்வார் யாருன்னா, பகவான் விஷ்ணுவோட தெய்வீக வாளான நந்தகத்தோட அம்சம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையான ஞானம்ங்கிறது சும்மா இருக்கிறதில்ல, அது ஒரு ஆயுதம். அறியாமைங்கிற இருட்ட வெட்டி உலகப்பற்றுங்கிற கட்டுகளை அறுக்கிற ஒரு கூர்மையான வாழ். பேயாழ்வார் மட்டும் தனியா இல்ல. அவரோட செய்தி ஒரு தெய்வீக இசை மாதிரி மத்த 2 முதல் ஆழ்வார்களோட எப்படி இணையுதுன்னு இப்ப பார்க்கலாம். இவங்க 3 பேரும் சேரும்போது ஒரு முழுமையான ஆன்மீக பயணம் உருவாகுது. பொய்கையாழ்வார் ஒரு சங்கு மாதிரி நம்மளை எழுப்ப ஒரு பிரபஞ்ச அழைப்ப ஒலிக்கிறாரு. பூதத்தாழ்வார் ஒரு கதை மாதிரி நமக்கு உள்வலிமையையும் தூய்மையையும் தராரு. கடைசியா பேயாழ்வார் தன்னோட வாளால மிச்சமிருக்கிற எல்லா குழப்பத்தையும் நீக்கி தெளிவான ஞானத்தை கொடுக்கறாரு. பாத்தீங்களா, எவ்வளவு அழகான ஒரு பாதை இது! ஒரு அழைப்புல ஆரம்பிச்சு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கடைசியில பிரகாசமான தெளிவான ஞானத்துல போய் முடியுது. இது இந்த 3 மகான்களும் நமக்காக வகுத்து கொடுத்த ஒரு முழுமையான ஆன்மீக பாதை. சரி, இவ்ளோ பெரிய தத்துவத்தனமா அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? வாங்க, பேயாழ்வாரோட ஞானத்தை நம்ம இன்னிக்கே ஆரம்பிக்கக்கூடிய சில எளிய பழக்கங்களா மாத்தலாம். இதோ பேயாழ்வார் நமக்கு காட்டுற 3 சிம்பிளான பழக்கங்கள். 1,
ஒவ்வொரு தடவை பிரார்த்தனை பண்ணும்போதும் தெய்வீக தாய நினைச்சு ஆரம்பிங்க. அவர் திருக்கண்டேன்னு ஆரம்பிச்ச மாதிரி. 2 கஷ்டம் வரும்போது பகவான் நம்மள காப்பாத்தின கதைகளை நினைச்சு பார்த்து தைரியமா இருங்க. 3 பெரிய பெரிய தவங்கள் செய்யறத விட வீட்ல நாம இதயபூர்வமா செய்யற சின்ன வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இது நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நாம பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சாதான் ஆன்மீகத்துல வளர முடியும்னு ஒரு குற்றம் உணர்ச்சியில சிக்கிட்டு இருக்கோமா, இல்ல பேயாழ்வார் காட்டின இந்த எளிமையான பக்தி பாதையோட அழகையும் சக்தியும் ஏத்துக்க தயாரா இருக்கோமா? நம்ம பயணம் இதோட முடியல. அறிவின் வாள் நமக்கு வழிகாட்டி இருக்கு. ஆனா இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. யோசிச்சு பாருங்க, சங்கோட அழைப்பு, கதையோட பலம், வாளோட கூர்மை. இப்போ நாம அடுத்ததா சந்திக்க போறது சுதர்சன சக்கரத்தோட அவதாரத்தையே தான், திருமழிசை ஆழ்வார். பேயாழ்வாரோட வாளை நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துச்சுன்னா, அடுத்ததா சுதர்சன சக்கரத்தோட 360 டிகிரி பார்வைக்கு தயாராகுங்க. அடுத்த பகுதியில திருமழிசை ஆழ்வாரோட சுடர்விடும் ஞானத்துல மூழ்க எங்களுடன் சேருங்க. இந்த ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மறக்காதீங்க, ஞானகோஷ் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தின பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எல்லோருக்கும் எளிமையா தெளிவா கொண்டு சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகான்களோட வாழ்க்கைன்னு பல விஷயங்கள் பத்தின வீடியோக்களை நீங்க எங்க சேனல்ல பார்க்கலாம். இன்னைக்கு நாம பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் உங்க மனச தொட்டிருந்தா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட பகிர்ந்துக்கோங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட சுடர பிரகாசமா எரிய வைப்போம்.